ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோல பாதகாதிபதி தசா மாரகம் தர்ற அமைப்புல உள்ள ஒரு உதாரண ஜாதகம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே பாதகாதிபதி தசா எல்லாருக்குமே மாரகம் செஞ்சுறது இல்லை, எல்லாருக்குமே பாதகம் செஞ்சுறது இல்லை. பாதகாதிபதி ஒரு குறிப்பிட்ட அமைப்புல ஜாதகத்துல இருக்கும்போது, அதாவது மாரகஸ்தானத்தோட தொடர்புல இருக்கும்போது, ஆயுள் பலம் ஜாதகத்துல கம்மியா இருக்கும்போது மட்டுமே அந்த மாரகங்கிற கெடுபலனை பாதகாதிபதி தசா செய்யும். அதனால பாதகாதிபதி தசான்னு சொன்ன உடனே அது மாரகம் தருமா அப்படின்னு தேவையில்லாத பயம் வேண்டாம். ஸ்கிரீன்ல ஒரு உதாரண ஜாதகம் வருது பாருங்க. இது ஒரு ஆண் ஜாதகம். இவரு தனுசு லக்னம். இவருக்கு பாதகாதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன். புதன் இந்த லக்னத்துக்கு கேந்திராதிபத்திய தோஷம் கொண்டவர், மாரகாதிபத்தியம் கொண்டவர், பாதகாதிபத்தியம் கொண்டவர். பாதகாதிபதி புதன் 7ஆம் பாவகத்திலேயே ஆட்சி பலத்துல ஸ்ட்ராங்கா இருக்காரு. இங்க புதன் விரையாதிபதி சாரத்துல இருக்காரு. இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி புதன் தசா எப்ப ஆரம்பமாகுதுன்னு பாத்தீங்கன்னா 2029 ஜூலை மாசம் ஆரம்பமாகுது. இவரோட 61வது வயசுல இவருக்கு பாதகாதிபதி புதன் தசா ஆரம்பமாகுது. லக்னத்துக்கு புதன் 7ஆம் அதிபதியாகி ராசிக்கு இவர் 6ஆம் அதிபதியா வர்றதுனால இந்த பாதகாதிபதி புதன் தசா ஃபர்ஸ்ட் இவரோட உடல் நலத்தை பாதிக்கும். அது எப்பன்னு பாத்தீங்கன்னா புதன் தசா சுக்கிர புத்தி. சுக்கிரன் லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியா 6லே ஸ்ட்ராங்கா இருக்காரு, சனியோட பார்வையில இருக்காரு. ஸோ புதன் தசா சுக்கிர புத்தியில இவரோட உடல் நலம் பாதிக்கும். அதுவும் டயாபெட்டிஸால பல பிரச்சனைகள் இவருக்கு வரும். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் டயாபெட்டிஸை குறிக்கிறவர். டயாபெட்டிஸோட தீவிரம் இவருக்கு அந்த புதன் தசா சுக்கிர புத்தியில அதிகமாகும். புதன் தசா சுக்கிர புத்தி எப்ப ஆரம்பமாகுதுன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் 2032 ஆரம்பமாகுது. அதாவது இவரோட 64வது வயசுல இவருக்கு சுக்கிர புத்தி காலத்துல டயாபெட்டிஸ் தீவிரமடையும். சுக்கிர புத்தி அப்ராக்சிமேட்டா ஒரு 3 வருஷத்துக்கிட்ட நீடிக்குங்கிறதுனால அந்த 3 வருஷம் இவருக்கு அந்த நோய் தொந்தரவு தீவிரமாவே இருக்கும். நோயால இவர் அவஸ்தைப்படுற மாதிரி இருக்கும் அந்த 3 வருஷம் புதன் தசா சுக்கிர புத்தியில. அதுக்கப்புறம் புதன் தசா சூரிய புத்தியில கொஞ்சம் ரெக்கவர் ஆவாரு. அதுக்கப்புறம் பாதகாதிபதி புதன் தசையில அஷ்டமாதிபதி சந்திர புத்தி இவருக்கு எப்ப ஆரம்பமாகுதுன்னு பாத்தீங்கன்னா 2036 ஆகஸ்ட்ல ஆரம்பமாகி 2038 ஜனவரி வரைக்கும் நீடிக்குது. இங்க தசாநாதன் புதனும் புக்திநாதன் சந்திரன் அஷ்டமாதிபதி சந்திரனும் 2 பேரும் சஷ்டாஷ்டகமா இருக்காங்க. பாதக மாரக அதிபதி புதன் பாதக மாரகஸ்தானத்திலே ஸ்ட்ராங்கா இருக்காரு. அஷ்டமாதிபதி சந்திரன் 2ல இருந்து அஷ்டமஸ்தானத்தை தொடர்பு கொள்றாரு. பாதகாதிபதியும் அஷ்டமாதிபதியும் சஷ்டாஷ்டகம். ஸோ இவரோட 68வது வயசுல, அதாவது 2037வது வருஷம் பாதகாதிபதி புதன் தசா அஷ்டமாதிபதி சந்திர புத்தி இவருக்கு மாரக பலனை கொடுக்கும். ஒருவேளை இவருக்கு லக்னாதிபதி குரு ஆட்சி பலத்திலேயோ அல்லது உச்ச பலத்திலேயோ இருந்திருந்தா, அதாவது பாதகாதிபதி புதனை விட அதிக பலத்துல இருந்திருந்தா இவருக்கு ஆயுள் பலம் இன்னும் கூடுதலா இருக்கும். ஆனா இவர் ஜாதகத்துல லக்னாதிபதி மாரகாதிபதி புதனை விட பலம் கம்மியா இருக்காரு. இந்த அமைப்பால தான் இவருக்கு புதன் தசா சந்திர புத்தியில வரப்போற கெடுபலனை தாங்குற அளவுக்கு இவர் ஜாதகத்துல பலம் இல்லை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.